Hello students, welcome to Hiba Maths. 11th Standard Business Maths Chapter 1, Example 1.19 in the video. Show that the matrices A is equal to 1, 3, 7, 4, 2, 3, 1, 2, 1 and B is equal to minus 4 by 35, 11 by 35, minus 5 by 35, minus 1 by 35, minus 6 by 25 by 35, 6 by 35, 1 by 35, minus 10 by 35. Are inverses of each other அப்படின்னு கேட்குறாங்க. inverses of each otherனா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸாக இருக்கும். அதுக்கு கண்டிஷன் என்னன்னா, இப்போ ஏபி மேட்ரிக்ஸ் இருக்குன்னா ஏபியும் பிஏவும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம்? இப்போ ஏனா இன்னொன்று 1/a கேன்சல் ஆனால் 1 தானே இருக்கும். கிளியரா? யூனிட்டி மேட்ரிக்ஸாக வரணும். ஸோ எனக்கு ஏ பி மல்டிபிள் பண்ணாலும் பி இன்ட்டு ஏ மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 1 0 0 0 1 0 0 0 1 தான் கிடைக்கணும். கரெக்டாக 3/3 மேட்ரிக்ஸ்னால நம்ம சேம் அதே ஆர்டர் தான் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏபி வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், அப்புறம் பிஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு ஐ மேட்ரிக்ஸ் வருதா அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். 1 3 7 4 2 3 1 2 1. நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸில் minus 4 by 35 இருக்கு, 11 by 35, minus 5 by 35 எல்லாத்துலேயுமே காமனாக 35 இருக்கு. செகண்ட் ரோலையும் பாருங்க, minus 1 by 35, minus 6 by 35, 25 by 35. அடுத்து 6 by 35, 1 by 35, minus 10 by 35. இப்போ பி மேட்ரிக்ஸில் இந்த 35 நான் காமனாக எடுத்துட்டு மல்டிபிள் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 by 35 நம்ம வெளியே எடுத்துட்டோன்னா minus 4, 11, minus 5, minus 1, minus 6, 25, 6, 1, minus 10 கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஏபி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் 1 3 7 4 2 3 1 2 1. இப்போ பி மேட்ரிக்ஸில் 1 by 35 இருக்குல்ல, அதை நம்ம ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். 1 by 35 முன்னாடியே எழுதிக்கலாம். இதை ரெண்டையும் மல்டிப்ளிகேஷனில் எழுதிருக்கேன். ஸோ 1 by 35 காமனாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 1 into minus 4 minus 4, 3 into minus 1 minus 3, 7 6 are 42. First row second column. 1 into 11 11 minus 18 plus 7. 1 into minus 5 minus 5 plus 70 plus 75 minus 70. Next second row first column. Minus 16 minus 2 plus 18. Second row second column. 44 minus 12 plus 3. 4 5s are 20 plus 50 minus 30. Last row first column. 1 into minus 4 minus 4 minus 2 plus 6. 11 minus 12 plus 1 minus 5 plus 50 minus 10. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 by 35 into 42 minus 7 35 minus 18 plus 18 0 plus 75 minus 75 0 minus 18 plus 18 0. 44 minus 12 32 plus 3 35 minus 50 plus 50 0. இது டோட்டலாக 0. 11 plus 12 minus 12 0. 50 minus 15 35. ஸோ எல்லாத்துலேயுமே 35 இருக்கு. ஸோ காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ 35 by 35 எடுக்கலாம். 1 0 0 0 1 0 0 0 1. நெக்ஸ்ட் லைனில் இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் நமக்கு 1 0 0 0 1 0 0 0 1 மட்டும்தான் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு ஐ மேட்ரிக்ஸ். ஸோ ஐ மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி பிஏக்கு கண்டுபிடிக்கணும். எப்படி ஏபி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி பி இன்டூ ஏ. ஃபஸ்ட்டு பி எழுதிட்டு அப்புறம் ஏ எழுதணும். நெக்ஸ்ட் பார்ட் இப்போ கண்டுபிடிக்கலாம். பி இன்டூ ஏ. 1 by 35 வெளியே எடுத்து எழுதியிருக்கேன். பி இன்டூ ஏ. இப்போ 1 by 35 காமனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். Minus 4 into 1 minus 4. 4 into 11 44. Minus 5 into 1 minus 5. First row second column. Minus 12 plus 22 minus 5 2s are 10. 4 7s are 28 minus 28
33 minus 5. Minus 1 into plus 1 minus 1. Minus 6 4s are 24 plus 25. அடுத்த row second column. Minus 3 minus 12 plus 50. Second row last column. Minus 7 minus 18 plus 25. 6 ones are 6. Last row first column 6 plus 4 minus 10. Last row second column 18 plus 2 minus 20. 6 sevens are 42 plus 3 minus 10. We'll simplify பண்ணி பாருங்க. 1 by 35 into 44 minus 9 35 minus 22 plus 22 அதேதான் வரும் minus 33 plus 33 minus 25 plus 25 50 minus 15 35 25 minus 25 0 10 minus 10 0 20 minus 20 plus 20 0 42 plus 3 45 minus 10 35 அதே வேல்யூ தான் வரும். இதுலயும் நான் 35 என்ன பண்ணுவேன், காமனா வெளியே எடுப்பேன். இப்போ 100 010 001ன்னு மாறிடும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு வெறும் I மேட்ரிக்ஸ் மட்டும் இருக்கும். 100 010 001 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதே தான் நம்ம ஏபிக்கும் கண்டுபிடிச்சோம். கரெக்டா? அப்போ ஏபி is equal to BA, that is equal to I matrix. So இது satisfy ஆனனால என்ன சொன்னா A and B are inverses of each other. எழுதிடலாமா? Therefore A and B are inverses of each other அப்படின்னு எழுதிட்டா போதும். Understand like the sum. ஈஸியான சம் தான், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.20 பாருங்க. சால்வ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை மேட்ரிக்ஸில் சால்வ் பண்ணும் அண்ட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் தான் சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். 2x plus 5y is equal to 1, 3x plus 2y is equal to 7. இப்போ என்கிட்ட ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி மாற்றி எழுதுவேன்னா 2 5 3 2 கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதுறேன். 2 5 3 2 மட்டும் எடுத்து எழுதுறேன். அண்ட் அன்னோன் என்ன இருக்கீங்க, எக்ஸும் ஒய்யும். அண்ட் ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்காது ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸாக எழுதணும் 1 7. ஸோ இந்த கொடுத்துருக்க சிஸ்டமை நான் இப்படி மாற்றி எழுதிக்கிறேன். இப்படி மாற்றி எழுதுறது எப்படி இருக்குன்னா, இது ஏ மேட்ரிக்ஸ், இது அன்னோன் எக்ஸ் மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ்ன்னு அர்த்தம். சரியா? இப்போ எனக்கு எக்ஸ் மேட்ரிக்ஸ் தானே வேணும், எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ஏவை டிவிஷனில் எழுதுறேன் இன்டூ பி. இப்போ 1/a நான் எப்படி எழுதலாம்னா ஏ இன்வர்ஸ்ன்னு எழுதலாம். ஏவை இன்வர்ஸ் பண்ணிட்டு எழுதலாம். 1/aவை ஏ இன்வர்ஸ்ன்னு எழுதலாம் இன்டூ பி. இதுதான் ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டூ பி. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு பியோட மல்டிபிள் பண்ணால் எக்ஸோட வேல்யூனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் கான்செப்ட். இப்போ ஏ இன்வர்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. 1/modulus of a into adjoint of a. இப்போ modulus of a வந்து நான் சிங்குலராக இருக்கணும், அப்போ தான் ஏ இன்வர்ஸே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். ஏ மேட்ரிக்ஸ் என்ன, 2 5 3 2. 2 2s are 4 minus 3 5s are 15. ஆன்சர் வந்து -11. -11 not equal to 0. Therefore A inverse exist. A inverse என்னால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் adjoint of A கண்டுபிடிக்கணும். adjoint of A என்ன பண்ணலாம், diagonal மேட்ரிக்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். இந்த diagonal எலிமெண்ட்டோட சைன்ஸை மாத்திரம், இது மைனஸ் இதுவும் மைனஸ், ஏன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருக்கு. கரெக்டாக இதான் adjoint of A. இப்போ A இன்வர்ஸ்னா என்ன பண்ணும், இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம். A இன்வர்ஸ்னா 1/modulus of A, that is -11 into adjoint of A இடத்துல 2 -5 -3 2ன்னு எழுதிக்கலாம். கிளியரா? அடுத்த லைன்ல எக்ஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த வேல்யூ எடுத்துப்போம். பி மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு, 1 7. இது பி மேட்ரிக்ஸ் எழுதணும். ஏ இன்வர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சது எழுதணும். A inverse is equal to 1/modulus of A value -11.
adjoint of A value என்ன 2 minus 5 minus 3 2 இதுதான் A inverse ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் கரெக்டா இப்போ A inverse கூட x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன மல்டிபிள் பண்ணும் B மல்டிபிள் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் B ஓடது எழுதிக்கலாம் சரிங்களா ஒரே லைன் எழுதலாம் B மேட்ரிக்ஸ் என்ன 1 7 இப்போ முன்னாடி இருக்க 1 by minus 11 அப்படியே இருக்கும் நான் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மட்டும் மல்டிபிள் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 1s are 2 minus 5 into 7 minus 35 second row first column minus 3 into 1 minus 3 2 7s are 14 1 by minus 11 into 2 minus 35 minus 33 minus 3 plus 14 answer எவ்வளோ 11 இப்போ minus 11 உள்ள கொண்டு வரலாம் that is equal to minus 33 by minus 11 11 by minus 11 இது ரெண்டும் கேன்சல் பண்ணுங்க 3 கிடைக்கும் இது ரெண்டும் கேன்சல் பண்ணா minus 1 ஸோ வேல்யூ என்ன இருக்கு எனக்கு 3 இன்னொன்று minus 1 ஸோ x ஓட வேல்யூ 3 y ஓட வேல்யூ minus 1 இதுதான் நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் எடுத்து எழுதிடலாமா ஏன்னா இங்கே ரிசல்டன்ட் எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன எடுத்தோம் எக்ஸ் இன்னொன்று y therefore x equal to 3 and y is equal to minus 1 ன்னு எழுதிட்டா போதும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்